சிறியவர்களும் படிப்பறிவில்லாத மக்களும் மக்கு மற்றும் மக்கா குப்பைகளை கலைந்தெறிவதில் பெரிய சிரமம் ஏற்படுகிறது. இதனை ஒரு எளிய முறை மூலம் தீர்வு காணலாம். இதற்கு மக்கு மற்றும் மக்கா குப்பைகளின் புகைப்படத்தை குப்பை தொட்டிகளில் ஒட்டுவதன் மூலம் இதற்கு தீர்வு காணலாம். இதனால் சிறியவர்களும் படிப்பறிவில்லாத மக்களும் மக்கு மற்றும் மக்கா குப்பைகளை கலைந்தெறிவதில் பெரிய சிரமம் ஏற்படுகிறது. இதனை ஒரு எளிய முறை மூலம் தீர்வு காணலாம். இதற்கு மக்கு மற்றும் மக்கா குப்பைகளின் புகைப்படத்தை குப்பை தொட்டிகளில் ஒட்டுவதன் மூலம் இதற்கு தீர்வு காணலாம். இதனால் சிறியவர்களும் படிப்பறிவில்லாத மக்களும் இதனை எளிதாக கண்டறிந்து பயன்படுத்த இயலும். சூரிய படலம் இரவு நேரத்தில் திறந்திருப்பதால் தூசி, பனி, மழை இவைகள் பாதிப்படுகிறது மற்றும் வாழ்நாள் குறைகிறது. இதன் தீர்வு சூரிய ஒளிப்படும் போது திறந்திருக்குமாறு, சூரிய ஒளிப்படாத போது மூடி இருக்குமாறு ஆட்டோமேட்டிக் மூடி ஒன்றை பொருத்தினால் வாழ்நாளை அதிகரிக்கலாம், பாதிப்பை குறைக்கலாம். தெருநாய்கள் மனிதர்களை கடிப்பதால் ரேபிஸ் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. இதனை தடுக்க தீயை கக்கும் ஊன்றுகோலை பயன்படுத்துவதால் நாய்கள் நெருப்பிற்கு பயந்து ஓடிவிடும். நாய்க்கடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம், நோய்களை தவிர்க்கலாம். தெருநாய்கள் மனிதர்களை கடிப்பதால் ரேபிஸ் போன்ற நோய்கள் உருவாகின்றன. இதனை தடுக்க மின்சார ஊன்றுகளை பயன்படுத்துவதால் தெருநாய்கள் மின்சாரத்திற்கு பயந்து ஓடிவிடும். தெருநாய் கடிப்பில் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம், ரேபிஸ் நோயிலிருந்து தவிர்க்கலாம். தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும், கரண்ட் நிறைய வேஸ்ட் ஆகும். தண்ணியை கரண்ட் சேமிக்கிறதுக்காக நான் அலாரம் செட் பண்ணிக்கிறேன். அந்த அலாரம் ஆட்டோமேட்டிக் அலாரம். தெருநாய்கள் மனிதர்களை கடிப்பதால் ரேபிஸ் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. இதனை தடுக்க தீயை கக்கும் ஊன்றுகோலை பயன்படுத்துவதால் நாய்கள் நெருப்பிற்கு பயந்து ஓடிவிடும். நாய்க்கடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம், நோய்களை தவிர்க்கலாம். தெருநாய்கள் மனிதர்களை கடிப்பதால் ரேபிஸ் போன்ற நோய்கள் உருவாகின்றன. இதனை தடுக்க மின்சார ஊன்றுகளை பயன்படுத்துவதால் தெருநாய்கள் மின்சாரத்திற்கு பயந்து ஓடிவிடும். தெருநாய் கடிப்பில் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம், ரேபிஸ் நோயிலிருந்து தவிர்க்கலாம். Hey.